காலையில் 5:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டு எதிர இப்படி தாங்க இருந்துச்சு. சரி காஃபி போடலான்னு சொல்லிட்டு போய் காஃபி போட பால் அடுப்பில் வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் சாப்பாடு செய்யறதுக்கு சாப்பாட்டுக்கு உழ வச்சாச்சு. அரிசி கழுவின்னு வந்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே பால் காஞ்சதுன்னு காஃபி போட ஆரம்பிச்சாச்சு. சரி என்னதான் சமையல் செய்யறதுனே தெரியலங்க. காலையில் ஆகிட்டா இது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. நேற்று வச்சு மீன் குழம்பு இருந்துச்சு, அதை சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு சூடு பண்ணேன். அந்த கேப்பில் சாதம் வெந்து போச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் வடியில் விட்டுட்டு லெமன் ரைஸ் கிண்டலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். லெமன் சாதம் கிண்டி ரெடி பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அது பொரியல் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து பொரியல் பண்ணுறதுக்கு அரிஞ்சிட்டேன். அதையும் பொரியல் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சட்னிக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு அது கூட தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாமும் போட்டு வதக்கியாச்சு. இது வரையும் அந்த சட்னி செஞ்சதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். அதையும் அரைச்சி எடுத்துன்னு வந்து வதக்கி வச்சாச்சு. சரி காலையில் இட்லி ஊற்றலாமா தோசை ஊற்றலாமான்னு பார்த்தா அப்புறம் சரி தோசையை ஊற்றிடலான்னு தோசைக்கு ரெடி பண்ணியாச்சு. தோசை ஊற்றி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், மாங்காய் போட்டு மீன் குழம்பு, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸுக்கு தொட்டுக்க வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல், இந்தாண்ட தோசைக்கு தொட்டுக்கு வந்துட்டு சட்னி செம்மையாக இருந்ததுங்க. இதுவரையும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணுறேன். சரின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்தாண்ட திரும்பி பார்த்தாக்கா சிங்க்குக்குள்ள வெறும் ஜாமானாக இருந்தது. காலையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து அதில் தான் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டேங்க.